தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. முக்கியமா பிக் பாஸ் ஃபேன்ஸ் பார்த்துட்டு, "என்னடா இது அன்ஃபேர் எவிக்ஷனா என்ன ஆகியிருக்கு?" அப்படின்றத ஒரு ஆர்வத்தோட உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க. ஸோ பிக் பாஸ்ல மறுபடியும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாரி தான் இந்த வீக்கோட எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரியான ஒரு அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அத தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட அப்டேட் பத்தி பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்லயே வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ கிம்மி அவர்கள் தான் வந்து இந்த வாரத்தோட எவிக்ஷன்ல எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற மாரி அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் கிம்மி அவர்கள் பத்தி பேசும்போது, கிம்மி எப்படிப்பா எவிக்ட் பண்றாங்க? அவங்க வந்து பயங்கரமா ப்ளே பண்ணுவாங்களே! டே 1ல இருந்து நம்ம அவங்கள வந்து பார்த்துட்டுருக்கோம். பயங்கர ஸ்பிரிச்சுவலா, பயங்கர ஒரு ஸ்போர்ட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாஸ்க்கும் பயங்கரமா பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, எதுனாலும் அதாவது அவங்கள பத்தி யாராவது ஏதாவது சொன்னா கூட, ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்ட்டா வந்து பேசிடுவாங்களே! இவங்கள எப்படி வந்து எவிக்ட் பண்றாங்க? ஏன் என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி பல குழப்பங்கள் வந்து இருந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் வேற வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ டபுள் எவிக்ஷன்ல ஒண்ணு கிம்மினா இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அமித். ஆமாங்க. நம்ம வைல்டு கார்டு என்ட்ரில வந்தார் இல்லையா அமித். ஸோ அமித் பார்கவ் அவர்கள தான் வந்து செகண்ட் பெர்சனா வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இவங்க 2 பேர் தான் பிக் பாஸ் வீட்ல இருந்து இப்போ எவிக்ட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்றது. அண்ட் பிக் பாஸ் ஃபேன்ஸ் தொடர்ந்து பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு 47த் 48த் டே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து இவங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கலாம்ப்பா. ஏன்பா கிமி, அமித் பார்கவ் இவங்கள ஏன் வெளிய அனுப்புறாங்க? இவங்களெல்லாம் வெளிய அனுப்பிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யாரைய வந்து நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம பிரஜின் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கான ப்ரோமோலயும் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பயங்கரமான ஒரு சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாரு. ஸோ பிரஜின் அவர்களையும் வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து தெரியல. ஏன்னா பிரஜின், சாண்ட்ரா இவங்கள உள்ள அனுப்புறதுக்கான ரீசனே வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு பக்கம் வந்து அன்பு கேங்கா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாய்சனஸ் கேங்கா இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடாம குரூப்பிசம் வந்து பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பிசம் வந்து உடைச்சிட்டு உள்ள ஏதாவது புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து களம் இறக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உள்ள இறக்கி விட்டுருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து இவங்கள வந்து இவ்ளோ சீக்கிரம் எவிக்ட் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டவுட்டா தான் இருக்கு. ஆனா பிரஜின் அவர்களும் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. குளோஸ் சோர்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இத தாண்டி மேக்ஸ் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கெமி அவர்களும், அமித் அவர்களும் தான் இந்த வாரத்தோட எவிக்ஷன்ல வீட்ட விட்டு வெளியேற போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க அதுவும் முக்கியமா பிக் பாஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். கெமி வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்ஸ் இந்த ஒரு பயங்கரமான ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். பட் அவங்க எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற அந்த நியூஸ் கேட்டோனே, உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றத என் கூட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் பிக் பாஸ் சீசன் 9 பத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நெறைய ட்ரோல் ஆகட்டும், இல்ல வந்து என்னப்பா இந்த சீசன் இப்படி இருக்கு அப்படின்ற மாரி கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி அவர்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய விமர்சனங்கள வைக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு சீசன் வந்து தமிழ்ல பிக் பாஸ்ல வந்து நடந்ததே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டான சீசனா வந்து இந்த சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பிரஜின் பிஆர் ஹாய்டா. நான் பிரஜின் பிஆர் இல்லங்க. பிரஜின வச்சு பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணாங்களோ, அத தான் நான் இங்க வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையும் அதுதான். ஏன்னா ரெஜின், சாண்ட்ரா அவங்க உள்ள போன பாணியும் நீங்க பார்த்திருப்பீங்க. 2 பேரும் வந்த புதுசுல வந்து அப்படியே பயங்கர ஒரு கமாண்டிங் பவரோட வந்து இப்படி அப்படின்ட்டு அரகன்ட்டா பயங்கரமா பேப்பர்லாம் கிழிச்சு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கூட வந்து பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீரியம் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்லலாம் பெருசா இருந்த மாதிரி தெரியல. ஆனா கோவம் வரும்போதோ, இல்ல ஒருத்தர டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும்போது மட்டும் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் கமிங் பேக் டு கிம்மி பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். கிம்மி தான் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மாஸ்க் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து கவின் அவர்கள் உள்ள போயிருப்பாரு. அவர் போனப்போ கூட வந்து பத்தி தான் வந்து பேசியிருப்பாரு. ஸோ நேத்து தான் வந்து கவின் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு கிம்மி பத்தி பேசியிருந்தாரு. அதுக்குள்ள கிம்மி அவர்கள வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்களா? அப்படின்ற மாதிரியும் கிம்மி அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கும், பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுதுன்னு வந்து சொல்லணும்.
அண்ட் பிரஜின், சாண்ட்ரா இவங்கள வந்து இவ்ளோ சீக்கிரம் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் அதுக்கான டைம் எடுத்துப்பாங்க. அதாவது இந்த ஃபேமிலி டாஸ்க் வருவாங்க இல்லையா? அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள இல்லையா? ஸோ அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜின் அண்ட் சாண்ட்ரா என்ன நடந்தாலும் உள்ள இருப்பாங்க அப்படின்ற மாரி இன்னொரு க்ளோஸ் சோர்ஸ் கிட்ட இருந்தும் வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இவங்களுடைய பசங்கள உள்ள வர வச்சு, அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்ட கேப்சர் பண்ணி, அப்போ ஒரு டிஆர்பிய வந்து ஏத்திக்கலாம் அப்படின்ற மாரி பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்கு. அண்ட் அமித் அமித் பத்தி பேசணும்னா, அவர் வந்து எந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா அப்படின்றதும் உங்களுக்கே வந்து தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய அந்த 1 ஹவர்ல மேக்ஸிமம் நம்ம வந்து சுத்தி சுத்தி ஒரு 5, 6 பேர தான் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். விக்கல்ஸ் விக்ரம், விஜய், பாரு, கனி, பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மட்டும் தான் நம்ம சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்போம். அ அதுல வந்து அமித் அவர்கள் வந்து 1, 2 இடத்துல தான் வந்து நமக்கு தெரியவாரு. ஓ! இவரும் இருக்கார்ல, இந்த கேரக்டர் உள்ள இருக்குல்ல, நமக்கு வைல்டு கார்டு என்ட்ரில போனார்ல அப்படின்னு ஞாபகம் இருக்கும். இப்போ அவர் வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல யாரு? தருண். தருண் ஹாய் ப்ரோ ஹாய். அண்ட் விக்கி வந்து பிரஜின் பிஆர் ஹாய்ன்னு சொல்லியிருக்காரு. நான் பிரஜின் பிஆர் இல்லைங்க, நான் க்ளவுட் செவனோட விஜே. ஸோ நான் கணேஷ் கோவிந்தன், நான் தான் வந்து இந்த லைவ் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்கு? மற்ற சீசனோட கம்பேரிட்டிவ்லி மற்ற சீசனோட இந்த சீசன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓப்பனா சொல்ல போனோம்னா இதுதான் வந்து சொல்லணும். அண்ட் சதாம் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ நீங்க பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்கு? அண்ட் இந்த வாரத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்குள்ள இருந்து யார் வெளியே போறாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பிக் பாஸ் சீசன் 9 அதான் சொன்னல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் உள்ளே போனதுக்கப்புறம். பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாகட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ட்ராக் அதெல்லாம் இருக்கும். பட் இந்த சீசன்லேயும் இருக்குதான். பட் அதெல்லாம் தாண்டி அங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல. ஏன்னா எல்லாரும் கத்திட்டே இருக்காங்களா. ஸோ நமக்கு காது தான் வலிக்குதே தவிர அங்கே என்ன கதை நடக்குதுன்ட்டு கேட்க முடியல. ஏன்னா காது கிழிஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கம்மிங் பேக் டு எவிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, பிக் பாஸ் சீசன் 9ல நடந்த எல்லா எவிக்ஷனுமே வந்து ஓகேவா தான் இருந்தது. ஓகே, கரெக்டு தான்ப்பா, இவங்க வெளியே போனது கரெக்டு தான், அவங்க வெளியே போனது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா பிரவீன் அவர்களை வெளியே அனுப்புனது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலுமே வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரவீன் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். முக்கியமா வந்து ஆஹா ஹோட்டல், அந்த ஆஹா ஹோட்டல் அந்த டாஸ்க் அப்போ வந்து பிரவீன் அவர்களுக்கு வந்து பிரியங்கா அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து என்னோட ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவரு நான் ஹேண்ட் பேக்கே எடுத்துட்டு வரல. இருந்தாலும் அவரு ஏதோ ஒண்ணு டக்குன்னு ட்ரை பண்ணி இந்தாங்க மேம் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா வந்து எங்கள வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமா பண்ணி அவங்களுக்கு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. பட் அதை பத்தியுமே விஜய் சேதுபதி அவர்கள் அந்த டைம்ல அவரை வந்து எவிக்ட் பண்ணும்போது அதை பத்தியுமே வந்து பேசியிருக்க மாட்டாரு. மேபி அந்த டைம் இது இருந்திருக்கும் போல இருக்கு. டியூரேஷன் இவ்வளோதான், 1 hour தான், இதுல எவ்வளோ பண்ண முடியுமோ. பட் அந்த 1 hourலயும் நம்ம பார்க்கறது பெருசா எதுவும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு இந்த ஒரு 2, 3 வீக்ஸா ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தது மேக்சிமம் வந்து பாரு ஆகட்டும், திவாகர் ஆகட்டும், கமருதீன், அரோரா, துஷார் இவங்க உள்ள நடந்தது. அப்புறம் கனி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேம்ஸை மட்டும் தான் நம்ம சுத்தி சுத்தி பெருசா பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கு. மேபி இன்னும் அப்கமிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழலாம். மேபி பிரவீன் அவர்களே வந்து மறுபடியும் உள்ள வந்தா வரலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிக் பாஸே வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்லாம் வந்து சொல்லி வெளியே அனுப்பியிருப்பாரு. அண்ட் அவருடைய எவிக்ஷன் தான் இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் அது எப்படி நடந்ததுன்னே வந்து தெரியல. அந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இந்த டைமும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கெமி அவர்கள் தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. இன்னொன்று வந்து மேபி அது பிரஜினா இருக்கலாம், இல்லை அமிதா இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். பிரஜினா அவர்களை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவங்கள வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பல பிளான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால பிரஜினா அவர்கள் போக மாட்டாரு. மேபி இந்த வாரத்தோட எவிக்ஷன்ல வந்து அமித் அண்ட்
கெமி அவர்கள் தான் வெளியே போகிறதுக்கு 90% வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா யாரு ராதாகிருஷ்ணன் ப்ரோ. சுபிக்ஷா வந்து எவிக்ட் ஆகல ப்ரோ. க்ளோஸ் சோர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி வந்து பாத்தீங்கன்னா பிரஜின், கெமி அண்ட் அமித் இதுல வந்து அமித்தும் கெமியும் தான் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரம்யா அவர்களும் எவிக்ட் ஆகல, சுபிக்ஷாவும் எவிக்ட் ஆகல, வியானாவும் எவிக்ட் ஆகல, கமருதியும் எவிக்ட் ஆகல. ஓகேவா? நம்ம யாருமே அதுதான் பிக் பாஸோட ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு இல்லையா அந்த ஒரு டேக்லைன், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் பிரவீன் அவர்களுடைய எவிக்ஷனும் நமக்கு இருந்தது. அந்த மாதிரி தான் டபுள் எவிக்ஷனோட ட்விஸ்டா இந்த வாரத்தோட எவிக்ஷனும் வந்து இருக்க போகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஜின் அந்த மாதிரியான ஒரு எவிக்ஷன் தான் இந்த வாரமும் இருக்கும்னு நினைக்கிறேன். கிமி அவர்கள் வந்து எவிக்ட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரஜின் லவாகுசா பிரஜின் எவிக்ட் ஆகக்கூடாது. இல்ல அவர் எவிக்ட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஏன்னா அவரை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல நிறைய பிளான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால பிரஜின் அவர்களை வந்து மேக்சிமம் எவிக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. சந்துரு தாச்சியானி ப்ரோ, ரம்யா அரோரா சும்மா தான் சுத்திட்டு இருக்காங்க, அவங்கள எவிக்ட் பண்ணுங்க. நான் என்னமோ இங்க உட்காந்து அவங்கள வந்து எவிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி எனக்குமே தெரியல. ஏன்னா அரோரா வந்து ரொம்ப நாளாவே எனக்கு இந்த டே தாண்டிட்டா போதும், நான் வந்து மணிக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் துஷார் போன டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதலாம் இருப்பாங்க. நான் மட்டும் ஏன் இங்க இருக்கணும், என்னோட ரொம்ப டிசர்வ்டு பர்சன்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க, என்ன வெளியே அனுப்பலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாய்ஸை வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்கள வந்து எவிக்ட் பண்ணாம இருக்காங்க. அண்ட் ரம்யா அவர்களுமே வந்து எவிக்ட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து என்னன்னு தெரியல. ஒரு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா அவர்களை வந்து அவங்களுடைய பிளே வந்து கரெக்டா இருந்தது. ஸோ அதனால வந்து அவங்கள எவிக்ட் பண்ணாம இருக்காங்க போல இருக்கு. அண்ட் என்ன ப்ரோ, நீங்க பிரஜின் பிஆரா? யாரு நிக்கிதா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நான் பிரஜினோட பிஆர் இல்லைங்க, நான் வந்து Cloud7 மீடியாவோட விஜி. ஸோ நான் வந்து அந்த லிஸ்ட்ல பிரஜின் வெளியே இருக்காரு, பட் போக மாட்டாருன்றத தான் நான் அங்க பிக் பாஸ் க்ளோஸ் ஹவுஸ் கிட்ட இருந்து என்ன கிடைச்சோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து நான் இருக்கேன். அண்ட் பாலாஜி அரும் கேமிங்கா? ஓகே. டுடே ஹூ வில் பி எலிமினேட்டர்? அதான் ப்ரோ 3 பேர் வந்து இருக்கு. அதுல பிரவீன் இல்லை, கண்டிப்பா கெமி அண்ட் அமித் அவர்கள் வந்து இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சாதனா ஷனு, உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு ப்ரோ? என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா, நான் வந்து இப்போ கரெக்டா சொல்லணும்னா யாருமே வந்து சொல்ல முடியல. பட் திவ்யா கணேஷ் கியூட்டா இருக்காங்க, அதனால எனக்கு அவங்களை பிடிக்கும். பட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா கேம் எல்லாமே நல்லா விளையாடிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் விக்கல்ஸ் விக்ரம், சபரி, கானா வினோத் இவங்களெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வரும்போது பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சபரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேசலைனாலும் சில இடத்துல அவருக்கு ஃபேவரட் பர்சன்ஸ் கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாலும் சபரி, விக்கல்ஸ் விக்ரம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போதான் வந்து லைட்டா கொஞ்சம் அப்படியே சண்டைகள் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கானா வினோத்தும் சொல்லலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த லிமிட்ஸை தாண்டதாகட்டும் அண்ட் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டுறாரு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா ஐ திங்க் கானா வினோத் அவரும் வந்து சொல்லலாம். அண்ட் என்ன கேட்டிருக்கீங்க, உங்க ஃபேவரட்? ஓகே. சந்துரு தாச்சானி ப்ரோ, பிரஜின் இருந்தா கேம் கான்டென்ட் கிடைக்கும். அதுதான் நான் சொன்னேன். அதை நான் சொன்னதுக்கு தாங்க 2-3 பேரும் நீங்க வந்து பிரஜினோட பிஆரா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பிரஜின் இருந்தா கான்டென்ட் கிடைக்கும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா
பிக் பாஸோட பிளானாவே இருக்கலாம். அதனால தான் வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜின் அவர்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து உள்ள அனுப்பியிருக்காங்க. ஃபேமிலி டாஸ்க் வரும்போது அவங்களுடைய கிட்ஸ உள்ள வர வச்சு, அது மூலியமா ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கன்டென்ட்ட கேப்சர் பண்ணி ஒரு டிஆர்பி ரேட்டிங்க எகிற வைக்கலாம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வேற என்ன கேட்டிருக்கீங்க? பாலாஜி கேமிங் ஆமா ப்ரோ. இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் தான் வந்து இருக்க போது. அண்ட் வேற என்ன பிரிஜின் ஷுட் கோ அவுட். ஓகே. அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்குள்ள நான் தலையிட விரும்பல. என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் 2, 3 பேர் சும்மா இருக்காங்க. அவங்கலாம் வெளிய போனா சந்தோஷமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் அரோரா, கமு லவ் போகுது. ஸோ அனுப்ப மாட்டாங்க. மேபி இருக்கலாம். ஆமா. அவங்க லிஸ்ட்லயே இல்லையே. நான் தான் சொன்னேனே, அவங்க லிஸ்ட்லயே இல்ல. லிஸ்ட்ல இருக்கிறதே 3 பேர் தான். பிரிஜின், அமித் அண்ட் கெமி. ஸோ கெமிய தான் அனுப்ப போறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. டபுள் எவிக்ஷன் தான் ப்ரோ. ராதாகிருஷ்ணன் ப்ரோ டபுள் எவிக்ஷன் தான். அண்ட் யோகி, தனுஷ், பிரஜின் அவுட் ஆர் நாட். ஒன்லி கெமி ஆர் டபுள் எவிக்ஷன். இல்ல பிரஜின் இருக்கலாம்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு 99% வாய்ப்பே இல்ல. ஏன்னா பிரஜின் அவர்கள அனுப்புனதே வந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு கான்டென்ட்ட ஏத்தணும். வேற ஒரு டைரக்ஷன்ல பிக் பாஸ கொண்டு போணும். இந்த டைரக்ஷன் சரியில்லன்றதுக்காக தான் அவங்கள அனுப்பியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நல்லா குடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ பிரஜின் போக வாய்ப்பில்ல. கெமி அண்ட் அமித் அவர்கள் போகறதுக்கு தான் நெறைய வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு. அடுத்து பிரஜின், மிக்சர், அரோரா எவிக்ட் பண்ணா நல்லா இருக்கும். கமுருவ பிரெயின் வாஷ் பண்றா. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அவர்கள் வந்து அரோராவ தவிர இன்னொருத்தவங்களும் பயங்கரமா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் அவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டு வேத வாக்கா எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவருடைய ஃப்ரெண்டான கானா வினோத் அவர்கள்கிட்டயே வந்து சண்டைக்கு போறது, அவர்கிட்ட வாய் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. பாப்போம். பாரும் அண்ட் சாண்ட்ரா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா சாண்ட்ரா, பாரு சாரி சாண்ட்ரா, பிரஜின் இவங்கலாம் உள்ள போனாங்க இல்லையா? இவங்கலாம் உள்ள போன டைம்ல வந்து பாரு வந்து திவ்யா கணேஷ் இவங்க எல்லாருமே வந்து பாரு வந்து எப்படிப்பட்ட பொண்ணு பாருங்களேன். இந்த மாரி ஒரு பொண்ண லைஃப்லயே பார்த்ததில்ல. அது இதுன்னு நல்லா ஒரு எந்த அளவுக்கு அவங்கள வந்து கழுவி கழுவி ஊத்தணுமோ, அந்த அளவுக்கு பயங்கரமா கழுவி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே பாரு கூட சேர்ந்துக்கிட்டு, அவங்களுடைய கேம வந்து இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாரு அவர்கள் கூட பேசி, பேசி பழகி, பழகி இந்த சந்திரமுகில ஒரு டயலாக் வரும்ல. ஆ கங்கா சந்திரமுகிய பார்த்தா, சந்திரமுகி மாரியே நின்னா, சந்திரமுகியாவே தன்னை நெனச்சுக்கிட்டா, சந்திரமுகியாவே மாறிட்டா அப்டின்ட்டு, அந்த மாரி பாரு கிட்ட போய் பேசுனாங்க, பாருவ பார்த்தாங்க, பாரு மாதிரி நடந்தாங்க, முழுசா பாருவாவே மாறிட்டாங்க அப்டின்ற மாரி சாண்ட்ராவ பார்க்கும்போது, ஒரு பெரிய வெர்ஷன், மினி வெர்ஷன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய வெர்ஷன் ஆஃப் பாருன்ற மாரி தான் தெரியுது. உள்ள ஒரு பாரு இருந்ததுக்கே நம்மளால தாங்க முடியல. இப்ப சாண்ட்ரா அவர்கள் வேற பாரு மாரியே மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மாறிட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது 2 பார்வ எப்படி சமாளிக்க முடியும்? அப்படின்ற மாரி பார்க்குற நமக்கு தாங்க வியூவர்ஸ்க்கு தாங்க லைட்டா வந்து கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அடுத்து வேற என்ன கேட்குறீங்க? ராதாகிருஷ்ணன் ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. நான் எப்படி ப்ரோ அதெல்லாம் பார்ப்பேன். ப்ரோ சபரி ஆக்டிங் கேம் மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஆமா. சபரி அவர்களோட சபரி அவர்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல அவங்கள இன்டர்வியூஸ் எடுக்கும்போது, அவங்க கிட்ட பேசும்போது, சபரி இன்னும் அவர் யாருன்றத வெளிக்காட்டல. ரொம்ப சட்டில்டா கேமரா இருக்கு. அந்த கேமரா கான்ஷியஸோட வந்து ப்ளே பண்றாரு அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரஜின் அவுட் நவ் அப்டேட். அ அது தெர்ல. அ ஜெயலக்ஷ்மி நந்தினி ஹாய் ஹாய். கணியன் பூங்குன்றன், பேப்பர் ரவுடி பிரஜின். ஆமா பேப்பர் ரவுடின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. நடிப்பரக்கன் போய் நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா கரெக்ட். நடிப்பு அறைக்கு வந்திருக்காங்க. சாண்ட்ரா பண்றது பார்த்தா பாரு பரவாயில்லன்னு தோணுது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பரவாயில்லன்னு தோணுதுன்னு இல்ல. பாரு நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அது பாதி வேலைய வந்து சாண்ட்ரா இப்ப பண்ண ஆரம்பிச்சதுனால, நமக்கு வந்து அ சாண்ட்ரா பெருசா தெரியிறாங்க. பாரு வந்து கம்மியா தெரியிறாங்க. பட் 2ம் ஒண்ணொண்ணுத்துக்கு சலிச்சதில்ல அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து சொல்லணும். அண்ட் துளசி எனக்கு என்னவோ அ பிரதர் சபரி, விக்ரம் ஓகேவா தெரியுது. மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப மோசமா எனக்கு தெரியுது. நானும் அதான் சொன்னேன். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, "உங்களுடைய ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் யாரு?" அப்படின்னு கேட்டப்ப நானும் அதான் சொன்னேன். சபரி, விக்கல்ஸ், விக்ரம், கானா வினோத் இவங்க 3 பேரும் ஓகேவா வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் அடுத்து
மாலதி சுபா ரியலி பிரவிஜன் எவிக்டடா ப்ரோ? இல்லை, நியூஸ் வந்திருக்கு. அமித் அண்ட் கிமி தான் எவிக்டட் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, பார்க்கவே இரிட்டேட் ஆகுது. பிக் பாஸ் லவ் கண்டென்ட் எல்லாமே எப்படி சொல்லுங்க. அந்த பக்கம் ஒருத்தர் டூ 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 அப்படின்ட்டு 2 லவ் ட்ராக் ஓடிட்டு இருந்தாரு. இப்போ இன்னொரு லவ் ட்ராக் ஓட்டுறாரு. ஆக்சுவலாக இது எஃப்ஜே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஆதிரி எஃப்ஜி அந்த ஒரு ட்ராக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆதிரி வெளியே வந்து கொடுத்த இன்டர்வியூஸும் வந்து பார்த்துருப்பீங்க. எஃப்ஜே வந்து ஆதிரி அவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமே பேசும் பொருளாச்சு. அந்த மாதிரி மேபி இது ஆகலாம். இது வந்து எஃப்ஜே அவர்களுக்கு ஒரு பேக் ஃபயராக ஆகலாம். ஏன்னா நம்ம வந்து எஃப்ஜே வந்து பயங்கரமான ஒரு அதிசயமாக சூழலில் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து ஹாய் அண்ணா. ஹாய் ப்ரோ. பெங்களூர்லேருந்து நைஸ். பெங்களூர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க. தேங்க்யூ. வாட் கனி இஸ் டூயிங் இன் பிக் பாஸ்? அவங்க தாங்க சமைக்கிறாங்க. சமைச்சு எல்லாருக்கும் அன்பால் பரிமாறி அது மூலயமா வந்து எவிக்டே ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் வந்து தாண்டிட்டாங்களே. இதுக்கு மேலே என்னங்க ப்ரோ? பாரு மட்டும்தான் ப்ரோ கேம் புரிஞ்சு விளையாடுறாங்க. விஜிஎஸ் சொன்ன தப்பாக மாற்றிக்கிறாங்க. ஃபைன் கேம் சந்துருதா சனி. ஓகே, அது ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக பாரு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குன்னா, அது ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்கும்போது நம்ம மட்டும் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. பாருமே அவங்களுக்கு எது கரெக்டோ அந்த கரெக்டான விதத்தில் வந்து விளையாடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது ஒரு ஆட் ஒன்னா தெரிஞ்சாலும் மேபி அது அவங்களுடைய கேரக்டராக இருக்கலாம், அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, கத்திட்டே இருக்காங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க, பின்ன நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம், பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி சொன்ன தப்ப மாத்திக்கிறாங்க, ஃபைன் கேம் ஆடுறாங்கன்றீங்க. பட் அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா விஜய் சேதுபதி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க ஏத்து மாத்திக்கிட்டாங்க. மத்ததெல்லாம் வந்து பெருசா வந்து அவங்க மாத்துன மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரியல. ஆனா அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. ஏன்னா டெய்லி ப்ரோமோல அவங்க வந்துடுறாங்களே, அவங்க தானே பயங்கரமான கண்டென்ட். இதுக்கு முன்னாடி பிரஜின், சாண்ட்ரா இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான கண்டென்ட்டே வந்து பார்வதி பண்ணதுனால தானே அந்த ஒரு 30-35 நாள் பயங்கரமா போச்சு. பிரஜின் இல்லாம சாண்ட்ரா எப்படி? அதுவும் கரெக்டு தான். இது எப்படியும் பார்க்கலாம். சாண்ட்ரா இல்லாமல் பிரஜின் எப்படி அப்படின்னு சொல்லலாம். பட் தெரியல. இந்த வாரத்தோட லிஸ்ட்டில் வந்து பிரஜின் அவர்கள் லிஸ்ட்டு தான் இருக்குது. கனியன் பூங்குன்றன் ப்ரோ, பிக் பாஸ் ஓட்டில் நோட் ஆப்ஷன் கொடுத்தா அதுதான் ப்ரோ வின் பண்ணோம். வேறு வழியே இல்லாமல் நம்மளும் யாராச்சும் ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கரெக்டு. பயங்கரமான பாயிண்ட் ப்ரோ. கனியன் பூங்குன்றன் ப்ரோ பயங்கரமான பாயிண்ட்டு. இந்த நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் சீசன் 9 சீசன்ஸ்ல இந்த சீசன் தான் ஒஸ்ட் நேம் வாங்கியிருக்கு. ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னும் பேர் எடுத்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு வந்து தெரியல. ஓகே, மாலதி சுபா வாட்டர்மெலன் மிஸ்ஸிங் ப்ரோ வித்தவுட் டீம். ஓகே, அவங்க வந்து நட்டிப்பு அரக்கனோட ஃபேனாக இருப்பாங்க போல இருக்கு அவங்க சொல்றாங்க. ஆனால் அதுவும் உண்மைதான். ஒரு பக்கம் இரிட்டேஷன் அவர் பண்ணியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் அது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங் டைமில் கானா வினோத் அண்ட் வாட்டர்மெலன் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய பாண்டிங், அவங்களுடைய ராப்போருமே வந்து ரொம்ப சூப்பராக நல்லா தான் இருந்தது. தண்டர் வில்லேஜ் இப்போ கெமி, அமித், பிரஜின், வியானா, எபிக் 4 பேர் நேம் வருது. அதான் இப்படி வருது. வியானா நேம் வரல. கெமி அண்ட் அமித் தான் ப்ரோ கன்ஃபார்மாக வெளியே போகிறாங்க. ஒரு சப்போர்ட் ஃப்ரம் பெங்களூர். திஸ் இஸ் விக்ரம் பிரதர். விக்ரம் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரம் பெங்களூர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்காக பிக் பாஸ் அப்டேட்ஸ் ஆகட்டும், செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் ஆகட்டும் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம க்ளவுட் சவுண்ட் சினிமாவில் உங்களுக்காக வந்து சேரும் ப்ரோ. அண்ட் துளசி என்ன சொல்லியிருக்கீங்க? சபரி நடிக்கவில்லை, உண்மையாக தான் இருக்கிறார். அவருடைய முக பாவனைகளை வைத்து என்னால் அதை உணர முடிகிறது. பாவம் சபரி, ரொம்ப இலகிய மனசு பிரதர். நானும் பெங்களூர் தான் பிரதர். துளசி பரவாயில்ல, நமக்கு பெங்களூர்ல இருந்து க்ளவுட் சவுண்ட் சினிமாவுக்கு பெங்களூர்ல இருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க தான் மெசேஜா பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம். ஆனால் நாங்கள் சபரி அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் பேசும்போது அவர் இன்னும் அவரை முழுமையாக காட்டிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க துளசி சிஸ்டர்.
ஆனா எனக்குமே சபரி அவர்கள பிடிக்கும். அவருமே ஃபேரா விளையாடுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னைக்கு மார்னிங் நெறைய ரீல் ஆர் போஸ்ட் சாண்ட்ரா தான் கேம் ப்ராப்பர் ப்ளே பண்றாங்க. நெகட்டிவ்ல விக்ரம், வினோத், கனி, சபரி சொல்லி ஃபுல்லா வருது. பிஆர் தான். வேற என்ன? இருக்கலாம். பிஆர் அவங்களும் பண்ணலாம். இல்ல இவங்களும் பண்ணலாம். அ பிரவீன் அவர்கள் வெளிய வந்தப்போ ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. என்னோட சம்பளம் எவ்வளவோ, அந்த சம்பளத்துக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸோட பிஆர் வந்து அந்த செலவுக்கு பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? அப்படின்ற மாரி பிரவீன் சொல்லியிருப்பாரு. ஸோ சோசியல் மீடியா பார்த்து நம்புறது வந்து நமக்கு அது எவ்ளோ கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. ம். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அ காதால் கேட்பதும் பொய், அ அ கண்ணால் பார்ப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி 24/7ல என்ன நடக்குது? என்ன எடிட் ஆகி வெளிய வருது? அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. யார் உண்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபேர் எவிக்ஷன் ஃபார் வாட்டர்மெலன் ஸ்டார் ராஜேஷ். ஓகே ப்ரோ. அன்ஃபேர் எவிக்ஷன். ஓகே. அவருக்கு கண்டிப்பா அந்த நியூஸ் போய் சேரும்னு நெனைக்கிறேன். திஸ் வீக்கெண்ட் யார் போகலாம்? யார் போகலாம்னா, என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள இருந்து நான் போலாம், நான் போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா. அவங்க போனா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா பிக் பாஸ் என்ன நெனைக்கிறாரு? பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன நெனைக்கிறாங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் என்ன நெனைக்கிறாங்க? அப்படின்றத வோட்டிங் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம். அதுல வந்து கெமி அண்ட் அமித் அவர்கள் தான் வெளிய போறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சந்துரு தியாச்சானி, பிக் பாஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரோமோ தான் ப்ரோ. அப்போதான் பப்ளிக் பார்ப்பாங்க அவங்க ஃபேஸ். கரெக்ட். அதுக்காக தான் நெறைய பேர் வந்து கன்டென்ட்டுக்காகவே வந்து அங்க பயங்கரமான விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ வீக்கெண்ட் எபிசோடுக்கு எப்படி ஆடியன்ஸ போறதுன்னு சொல்லுங்க. நானும் போறேன். ஓகே ப்ரோ. தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்றேன் ப்ரோ. சாதனா ஷானு. ஆ கல்யாண சுந்தரம். அண்ணா பிரச்சனை ஏதோ சேதுபதிட்ட கொஷின் பண்ணியிருக்காருன்னு வருது. உண்மையாவா? ம். இருக்கலாம். ம். அதான் கான்வர்சேஷன் நடக்கும் இல்லையா? அந்த மாரி தான். பியூட்டிஃபுல் நேம் பிரஜின் ஒஸ்ட். பிரஜின் ஒஸ்ட் தான். பேப்பர் ரவுடின்றாங்க. நீங்க ஒஸ்ட்ன்னு சொல்றீங்க. ஓகே. தர்ஷினி ஹாய் சித்தூர் ஆந்திர பிரதேஷ். ஓகே. பெங்களூர் போய் சித்தூர் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து நம்ம லைவ்‌க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நைஸ். இந்த சீசன்ல நம்ம யாரும் போட்டியாளர் மேல தப்பு கிடையாது. போட்டியில யாரு எடுக்கணும் என்று எடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்க மேல தான் தப்பு. இப்ப யாரு கரண்ட் ஆஃப் ஃபேமஸ் பிபி டீம். ஓகே. அ எல்லாரையும் தான் தப்பு சொல்றாங்க. கண்டஸ்டன்ட் மேல மட்டும் தப்பு சொல்லல. பிக் பாஸ் டீமையும் தான் தப்பு சொல்றாங்க. ஏன்னா நெறைய டிசர்விங்கான பெர்சன்ஸ் உள்ள இருக்கும். ஐ மீன் வெளிய இருக்கும்போது, அ இவங்கலாம் டிசர்விங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களலாம் வந்து இதுவா போட்டுருக்காங்களே அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. 100 டேஸ்க்கு கனி சமையல் போதுமா பிக் பாஸ்ல இருக்கிறதுக்கு? 100 டேஸ் போதுமான்னு தெரியல. ஆனா 3 வேளையும் சாப்பிடணும் இல்லையா? மேபி அது வந்து ஒரு 70, 80 நாள் தாங்கும்னு நெனைக்கிறேன். அத தாண்டி கனி அவர்கள் என்ன பண்றாங்க? அன்பு கேங் என்ன பண்றாங்க? அன்பு அன்பு தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஜெயிக்குதா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரிஜின் வெளியில அனுப்புங்க. பேப்பர் ரவுடியா அனுப்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். யார் எலிமினேட்டட்? எலிமினேட்டட் அமித் அண்ட் கிமி. அரோரா ஓகே. ஓகே. என்னடா வோட் எப்பவும் பார்க்க தான் பிகாஸ் பார்த்து தான் ரியல் கேம் விளையாடுறாங்க. ஓகே கரெக்ட். பெஸ்ட் சீசன் பிக் பாஸ் 3 உண்மதான். சீசன் 3ய வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டாங்க. தமிழ்ல இதுவரைக்கும் இந்த 9 சீசன்ல 9த் சீசன் வரைக்கும் வந்ததுல 3 சீசன் மட்டும் தான் எல்லா ஃபேவரைட் சீசனாவுமே இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சீசன்ல இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பண்ணக்கூடிய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. டபுள் எவிக்ஷன் இருக்காதுன்னு தோணுது ப்ரோ. ஆல்ரெடி டபுள் எவிக்ஷன் வந்துருச்சுல்ல ப்ரோ. ஆனா அப்படியும் சொல்றாங்க ப்ரோ. ஆனா கிமி அவர்கள் கண்டிப்பா எவிக்ட் ஆகுறாங்க ப்ரோ. அதுதான் நான் அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்றேன் ப்ரோ. அதுதான் நம்மளுடைய தம்ப்நெயில்லயும் இருக்கு ப்ரோ. டபுள் எவிக்ஷன் அப்படின்னு தான் ப்ரோ சொல்றாங்க. இப்போ வரைக்கும் கிமி என்னன்னு சொல்றாங்க. பிரதர் உண்மையா? ஆமா ப்ரோ. கிமி அவர்கள் வந்து எலிமினேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. எவிக்டட்ன்னு சொல்றாங்க. அது உண்மதான் ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ ஒர்ஸ்ட் சீசன் பிபி9. எஸ். ஒர்ஸ்ட் சீசன் தான். ஸ்பிளிட்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு எவிக்ட் டுடே? டுடே வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம அமித் அண்ட் கிமி அவர்கள் டபுள் எவிக்ஷன் இருந்தால் அவங்க 2 பேர், சிங்கிள் எவிக்ஷன் இருந்தால் கிமி மட்டும் வெளியே போகிறாங்க. அது கன்ஃபார்ம். இட் இஸ் கன்ஃபார்ம். எஸ், 99% கிமி அவர்கள் வந்து வெளியே போகிறது வந்து கன்ஃபார்ம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நான் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். சந்துரு தாட்சானி ப்ரோ, உங்களுக்கு இந்த கான்டெஸ்டன்ட் வேஸ்ட்டுன்னு தெரியும், ஆனால் விஜய் டிவி அவங்க முடிவு பண்ணுறது எவிக்ஷன். அப்போது எதுக்கு ப்ரோ மக்கள் ஓட் போடுறாங்க தெரியலையே. அது அவங்கள தான் வந்து கேட்கணும் நீங்கள். சாண்ட்ரா கெட் ரோஸ்டட் கண்டிப்பாக இப்போவே பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரஜின் அவர்கள் வெளியே போயிட்டா சாண்ட்ரா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். மேபி சாண்ட்ரா அவர்களும் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ வேற முழுசாக மாறின சந்திரமுகியை பார் அப்படின்ற மாதிரி லைட்டாக பாரு வந்து அடிக்கடி எட்டியும் பார்க்குறாங்க. ஸோ பார்ப்போம். அலாங் வித் தர் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சாண்ட்ராவையும் பிரஜின் அவர்களையும் தான் பயங்கரமாக வச்சு செய்கிறாங்களே, பேப்பர் ரவுடி அப்படின்ட்டு. ப்ரோமோ பார்த்தீங்களா? 3 ப்ரோமோஸ்லேயும் திவ்யா சாண்ட்ரா ரோஸ்டட். ஆமாங்க, அவங்க பண்ண செயல்கள் அப்படி. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரி அவங்க மண்டே டு ஃப்ரைடே செஞ்சது எல்லாத்தையும் சாட்டர்டே சண்டே நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா, செஞ்சிட்டு இருக்கார் இல்லையா. திவ்யா சண்டை விட்டு தள்ளி இருந்தால் சூப்பராக இருக்கும். திவ்யா சாண்ட்ரா விட்டு தள்ளி இருந்தா ஓகே ஓகே ஓகே. பிக் பாஸ் சீசன் 3 சூப்பர் அண்ட் 1 and 4 ஓகே நைஸ். அதாங்க நமக்கு 9th சீசன் பார்க்கும்போது பிக் பாஸோட 8 சீசனுமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொன்னது தோணுது. ஓ வில் இந்த டைட்டில் நான் ஆல்ரெடி அதுக்கான பதிலை சொல்லிட்டேன். யார் வின் பண்ணுவாங்கன்றது தெரியல, யாரோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மேலே நல்லா இருக்கும்னு தெரியல. ஏன்னா டே 1ல் இருந்த பிக் பாஸ்க்கும், அதாவது டே 1ல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்க்கும் அவங்களுக்கான மாற்றங்கள், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாறி இருக்கு. இன்னும் இந்த 50 நாளில் என்னென்ன மாறும்னு நமக்கே வந்து தெரியல. ஆனால் சபரி ஆகட்டும், விக்கல்ஸ் விக்ரம், கானா வினோத் இவங்கெல்லாம் கொஞ்சம் டிசர்விங் பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் சுபிக்ஷா மேபி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். விக்ரம் ரொம்ப பாவம் சார். எனக்கு அப்படி தெரியல, அவர் வந்து அவருடைய கேமை கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. ஆனால் சாண்ட்ரா அந்த ஆஹா ஓ டாஸ்க் அப்போ பண்ணப்போ அவர் அழுதுட்டார் இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ தான் எனக்கு லைட்டாக அவர் பாவமாக தெரிஞ்சார். ஆனால் அவர் வந்து சாப்பாடு விஷயத்தில் டார்ச்சர் பண்ணுறாரு இல்லையா, அது ரொம்ப தப்பு. அது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். சபரி, கானா வினோத், விக்கல்ஸ் விக்ரம். பிரஜின் ஷுட் கோ அவுட் ஃபர்ஸ்ட். எஸ், எல்லாரோட ஆசையும் பிரஜினில் தான் இருக்குது போல இருக்குது. பிரஜின் வெளியே போனால் இருக்குமோன்ட்டு. விஜய் ப்ரோ 2 எவிக்ஷன் யாருன்னா ப்ரோ, ஒன்று அமித் அண்ட் இன்னொன்று கிமி ப்ரோ. சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இல்லைன்னா அந்த ஒன்று வந்து கிமி மட்டும்தான் ப்ரோ. சி ட்ரூ தட் கிரிமினல் பிரஜின் எவிக்ட் ஆக போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பும் கம்மி தான் பிரஜினுக்கு. ஆனால் அமித் அண்ட் கிமி எவிக்டட் ப்ரோ. விக்ரம் மேலே இந்த தப்பும் இல்லையே ப்ரோ. 100% கரெக்ட் ப்ரோ. 100% கரெக்ட் இல்லை சந்துரு தாட்சானி. அது ஒரு 85% கரெக்ட் சொல்லலாம். ஏன்னா 15% அவருமே நிறைய இடத்துல வந்து வார்த்தைகளை விட்டுறாரு. முக்கியமாக சாண்ட்ரா அவர்கள் கூட வந்து சாப்பிடும்போது டார்ச்சர் பண்ணார் இல்லையா, அது மட்டும் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது மட்டும் கொஞ்சம் ஓகே நாட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எதிரியாக இருந்தாலும் நம்ம வீடு தேடி இருந்தால் நம்ம தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கேட்டால் சாப்பாடு போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது கேம் தான் உள்ள. அப்போது சாப்பிடும்போது இது போய் சண்டை போடுறது எனக்கு அது என்ன கரெக்டுன்னு வந்து தெரியல. நாங்களும் அப்டேட் ஆகும். கணேஷ் அண்ணா, சங்கர் ஹாய் 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 ப்ரோ, எப்படி இருக்கீங்க சங்கர் ப்ரோ? எங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டான 2 நாளில் திரும்ப மெய்யழகன் காம்போ சொல்லி வினோத் அமித் வந்துச்சு. இப்போ அமைதியாக போயிட்டாருன்னா திரும்பி எப்போ யார் காம்போ என்று தெரியல. அதெல்லாம் வந்து கவலையே படாதீங்க. அந்த மாதிரி ட்ராக்ஸ் எப்படி லவ் ட்ராக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி எஃப்ஜே அண்டு நம்ம ஆதிரி இருந்தாங்க, இப்போ எஃப்ஜே அண்ட் வியானா இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த பக்கம் பேர் மாறிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் நம்ம கானா வினோத் இருக்காரு, மேபி அது
ஃப்யூச்சரில் கம்மு கூடயா இருக்கலாம், பிரஜின் அவர்கள் கூடயா இருக்கலாம். நம்ம மெய்யழகன் காம்போ வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் எவ்வளோ வந்தாலும் ஓஜி மெய்யழகன் காம்போனா அது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அண்டு கானா வினோத் அவர்கள் தான் சொல்லுவோம். அண்ணா அண்ணா நானும் வினோத் அண்ணாவும் பார்க்குறோம்ண்ணா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரஜன் ஷுட் கோ அவுட் ஃபர்ஸ்ட். டாப்பர் ரவுடியை தான் சுற்றி சுற்றி எல்லாம் தாக்குறாங்கப்பா. திவ்யா அண்ட் சாண்ட்ரா ரொம்ப பண்ணுறாங்க. ஆனால் விக்ரம் பாவம் சார். சபரி அமைதியாக இருக்கார். திவ்யா சாண்ட்ரா டே 1ல் அவங்க வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக என்ட்ரி ஆனாங்களே, அப்போ பண்ணதை விடவா விக்ரம் கொஞ்சம் பாவம் தான். சபரி கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து அவருக்கான ஃபேவரட் பர்சன்ஸ் வரும்போது கன்னியாவோ இருந்தாலோ இல்லை ரம்யா ஜோவோ இருந்தாலோ இந்நேரத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து முட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ இது பண்ணல. சபரி சாப்பாடு கேட்டார், சாண்ட்ரா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாபிக் இங்கே வருமா இந்த வீக்? மேபி வரலாம். ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சாப்பிடும்போது நம்ம விக்கல் விக்ரம் போயிட்டு டார்ச்சர் பண்ணார் இல்லையா? ஸோ அதை பற்றி பேசும்போது இந்த ஒரு விஷயத்த ஹவுஸ்மேட்ஸே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ சண்டை போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கண்ணாடி வீட்டுக்குள்ளே அவ்வளோ கண்ணாடி இருக்குது, ஒரு கண்ணாடியில் பார்த்தா கூட நம்ம யாருன்னு தெரியும், ஆனால் பார்க்கல, நம்ம போய் காட்டுவோமா அப்படின்னு இருக்காரு. மேபி குறும்படம் போட்டு காட்டுவாருன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். பிரஜின் சாண்ட்ராவும் தள்ளி இருந்தால் போதும், டபுள் கேம் ப்ளே பண்ணுறாங்க, தி ஷுட் பி ஆஸ்க்ட் பை சீசன். எஸ், கண்டிப்பாக அவங்க வந்து உள்ள இருக்கவங்களோட கருத்துமே அதான் தானே இருக்குது. இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ண மாட்டாங்க, குரூப்பிசம். அவங்க வந்து அவங்க வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக என்ட்ரி ஆகும்போதே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வந்து எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கேம் வந்து ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா இவங்களே உள்ளே போயிட்டு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இவங்களே குரூப்பிசம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணுவாருன்னு நம்ம நம்புவோம். பிரதர், உங்களுடைய நேர்காணல் ரொம்பவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது, சூப்பர், நன்றி. துளசி, ஓகே, என்னுடைய நேர்காணல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நன்றி. இப்போ Cloud7 சினிமாவில் இருக்கேன். ஸோ இங்கே இன்னும் என்னுடைய நிறைய நேர்காணல் வரும். பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். துளசி, வியானா எஃப்ஜேயை யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ. வியானா 4th வீக் வரைக்கும் எஃப்ஜே தான் தானா நாமினேட் பண்ணார், தெரிஞ்சிருக்கு, க்ளோஸ் ஆகிட்டாங்க ப்ரோ. சேஃப் கேம் வியானா. யார் தான் சேஃப் கேம் ஆடல? எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செல்ஃபிஸ் தான். நான் உண்டு, தன் குடும்பம் வந்து தன் குடும்பம் நல்லா இருந்தால் போடுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே டைட்டில் வின் பண்ணணுன்ற ஆசை இருந்துட்டு தான் இருக்கும். பிரஜின் சாண்ட்ரா பார்வா அண்ட் திவ்யா ஆர் பிளேயிங் குரூப் கேம். அதுதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே. விக்ரம் பார்க்கிட்ட சண்டை போட்டு பாடி ஷேமிங் பண்ணுறாரு. திவ்யா சாண்ட்ரா கிட்டையும் பாடி ஷேமிங் பண்ணுறாரு. விஜய் சேதை அட்ரஸ் பண்ணுவாரா? பண்ணலை ப்ரோ. பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பாடி ஷேமிங் இருக்கிறதுலே அந்த உருவகேலி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜீன் அவங்களுடைய அது மேபி அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம சின்ன வயசில் மேபி குண்டை சொட்டைன் அப்படின்னு திட்டிட்டு போயிடலாம். பட் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அது பாடி ஷேமிங், அது உருவக்கேலின்னு வந்ததுக்கப்புறம் அதை எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்குறாங்க. அதை பேசவே கூடாதுன்னு இருக்காங்க. அண்ட் இப்போ சோஷியல் மீடியா பெருசாக இருக்கிறதுனால எல்லாருமே பாடி ஷேமிங்க்கான ஒரு இப்படிலாம் பேசக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இதை பற்றி பேசுவார்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் கானா வினோத் அவர்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படிலாம் பேசினாருன்றதுக்காக நிறைய பேர் உள்ளே இருந்தவங்க வாய்ஸ் கொடுத்தாங்க. விஜய் சேதுபதி அவர்களும் சொன்னார் உருவகேலி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து அவங்ககிட்டையும் பேசுவாருன்னு நம்புவோம் நம்ம. தண்டர் வில்லேஜ், எனக்கு ஒரு ஆலோசனை. பிரஜின் இந்த வாரம் போயிட்டாருன்னா என்ன அடுத்த வாரம் சாண்ட்ராவில் வார்த்தையை மாற்றுவதற்கு வர பண்ண முடியாது. வருத்தத்தை மற்றவர்களுக்கு வர பண்ண முடியாது. எனக்கு கரெக்டாக புரியல ப்ரோ, என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒரு ஆலோசனை. பிரஜின் இந்த வாரம் போயிட்டார், என்ன அடுத்த வாரம் சாண்ட்ரா கால எனக்கு புரியலையே. மறுபடியும் ஒரு வாட்டி அதை அனுப்புறீங்களா? நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரியான ஆன்சர் சொல்கிறீங்க ப்ரோ, தேங்க்யூ. பியூட்டிஷியன் எம், தேங்க்யூ ப்ரோ. பிரஜின் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் சென்னையா? பிரஜின் அவர்கள் தான் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. யார் வந்து டைட்டில் வின்னர்னு கேட்டிங்களே, நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக பிரஜின் அவர்கள் டைட்டில் வின்னராக இருக்க மாட்டார். ஏன்னா ரவுடி
பேப்பர் ரவுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, அம் நம்ம வந்து பிக் பாஸ் லைவ் போகும்போது நெறைய பேர் பிரஜின் அவர்கள் போனா நல்லா இருக்குன்ற மாரி சொல்றாங்க. பட் ரொம்பவே ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் தான் நம்ம கிமி அவர்கள் வெளிய போறாங்க. நான் சென்னை தான் ப்ரோ. கனி டாஸ்க் குழப்பி விடவில்லையே! கனி பிரதர் உங்களுடைய ஐடியா டாப் 5 கண்டஸ்டன்ட் யார் இருப்பாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். டாப் 5ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கனி, பாரு, சுபிக்ஷா, வியானா இவங்க 5 பேரும் டாப் 5 கண்டஸ்டன்ட்டா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது கூட விக்கல்ஸ், விக்ரம் அவ்வளோதான். வேற யாரும் பெருசா இல்ல. விக்ரம் ரிவெஞ்ச் எடுத்து பாடி ஷேமிங் ப்ரோ அதுதான் நான் சொல்றேன். பாடி ஷேமிங் ரொம்ப ரொம்ப தப்பு. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான வழிகள் நெறைய இருக்கு. பாடி ஷேமிங் அதுக்கான வழி இல்ல. ப்ரோ பிரச்சனை விட்டுறா ப்ரோ. எவிக்ட் ஆகணும். எவிக்ட் ஆகுறாரான்னு தெரியல. கோகுல், எம்எஸ்டி, மாதவன், வைல்ட் கார்டு என்ட்ரில வாட்டர்மெலான் ஸ்டார் வந்தா சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? வாட்டர்மெலான் ஸ்டார் வந்தா இரிட்டேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். பிரவீன் அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டா தான் இருக்கும். ஏன்னா பிரவீன் அவர்கள் உள்ள அத்தன வாரம் கடந்துட்டாரு. வெளிய வந்ததுக்கப்புறம் நெறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. ஐ மீன் இன்டர்வியூ குடுத்துட்டாரு. நெறைய கேள்விகள ஃபேஸ் பண்ணிட்டாரு. என்னென்னலாம் அவரு தப்பு பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் உள்ள நடந்திருக்குன்னு கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அவர் வந்தா கண்டிப்பா கேம் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் நெறைய நடக்கும். அவரே ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதுக்குள்ள நான் வெளிய போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் வந்தாருன்னா கண்டிப்பா நடக்கும். மை வோட் பாரு. அது உங்களோட ஒப்பீனியன். அதுக்கு நான் தலையிட விரும்பல. அ திவ்யா அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கும் விஜய் சேதுபதி அவர்கள். சாண்ட்ரா அதற்கு மேல் வார்னிங் கொடுப்பாரா? குடுக்கணும். கொடுத்தா நல்லா இருக்கும். துளசி மை வோட் ஃபார் விக்ரம் அண்ட் சபரி பிரதர். சூப்பர். வாழ்த்துக்கள். அடுத்து ஓகே. ஸோ பேக் டு பேக் இந்த லைவ்ல நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் இந்த லைவ்ல நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, சந்துரு தாட்சாயினி, அப்புறம் வந்து துளசி, தண்டர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட 4, 5 பேர் இருந்தாங்க. பேக் டு பேக் நெறைய கொஷின்ஸ் கேட்டு இருங்க ஒரு நிமிஷம். தண்டர் வில்லேஜ் என்னமோ கேட்டிருக்காரு. பிரச்சனை வீக் போயிட்டா சாண்ட்ரா நெக்ஸ்ட் வீக் மைண்ட் கேம் ஆர் வோட்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டு தான். இல்ல. ஆனா சாண்ட்ரா அவர்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பட் என்னன்னா, பிரஜின் அவர்கள் உள்ள இருக்கும்போது, அதாவது நமக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுறதுக்கும், ஐய்யய்யோ! நமக்குன்னு யார் நிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கேம் ஆடுறதுக்கும், ஏன்னா ஆல்ரெடி வைல்ட் கார்டு என்ட்ரில வந்த திவ்யா, பிரஜின், சாண்ட்ரா இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம்னா, ஆல்ரெடி இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே நம்மள சேர்த்து அடிக்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரஜின் வெளிய போயிட்டா சாண்ட்ரா அவர்கள் மைண்ட் கேம், ட்விஸ்ட் கேம்லாம் ஆடலாம். ஆனா அது அந்த பருப்பு எந்த அளவுக்கு வேவும்னு தெரியாது. ஏன்னா, ஒரு ஆள் நம்ம கூட இருக்காங்கன்னு நம்பி விளையாடுறதுக்கும், இப்ப யார் இருப்பாங்கன்ற ஒரு பயத்தோட, ஒரு பதற்றத்தோட விளையாடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அ அனு அனு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மை வோட் ஃபார் விக்ரம் சபரி. நைஸ். நோ வாட்டர் மெலான் வர வேண்டாம். பியூட்டிஷியன் ஓகே. வாட்டர் மெலான் ஸ்டார் வர வேண்டாம். ப்ரோ பிபி சீசன் டைட்டில் யார் அடிப்பா? ஒரு 5 பேர் சொல்லியிருக்கேன். அவங்க தான். மேல் ஆர் ஃபீமேல் டைட்டில் வின்னர். நம்ம அத பிரிச்சு பார்க்க வேண்டாம்னு நெனைக்கிறேன். ஆ யார் வேணாலும் வரலாம். டிசர்விங் பெர்சன் வந்தா ரொம்ப சந்தோஷம்னு நெனைக்கிறேன். ப்ரோ பிரவீன் ஆனா கேம்ல ட்விஸ்ட் இருக்காது. நம்மளும் தேவை சுவாரஸ்யம். அது வேணும்ல ப்ரோ. அதான் நான் அத ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். பிரஜின் அவர்கள் இருக்கும்போது, பிரஜின் அவர்களையும், சாண்ட்ரா அவர்களையும் உள்ள அனுப்புனதே அதுக்காக தான். ஸோ கண்டிப்பா அதுக்குள்ள எவிக்ட் பண்ண மாட்டாங்க. திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின் கூட சேராம இருந்தா கண்டிப்பா நல்லா விளையாடுவாங்க. கண்டிப்பா நல்லா விளையாடுவாங்க தான் நானும் நினைக்கிறேன். பார்வ மஸ்ட் பி எவிக்டட் த நெக்ஸ்ட் வீக். பார்வ அவர்கள எவிக்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்க தான் பயங்கரமான கன்டென்ட்ஸ் வந்து நமக்கு குடுக்குறாங்க. அந்த கன்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ப்ரோமோல வரக்கூடிய சண்டைகள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய புள்ளியா, ஆரம்ப புள்ளியா, இல்ல பெரும் புள்ளியா, இல்ல பின்னாடி இருக்க புள்ளியா வந்து பார்வ தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதான். என்னுடைய அனைத்து மெசேஜ்களையும்
படித்தீர்கள் பிரதர். ரிப்ளை பண்ணியதற்கு நன்றி, நன்றி பிரதர். தேங்க் யூ துளசி. தேங்க் யூ. ஓகே. இதோட நம்ம இந்த லைவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த வீக்கோட எவிக்ஷனில் யார் இருக்க போகிறா அண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத சுவாரஸ்யமாக நம்ம இங்கே வந்து பேசியிருக்கோம். அதுக்குள்ளே வேறு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யார்? 7 திவ்யா ஃபர்ஸ்ட், விக்ரம் செகண்ட், பாரு தேர்ட் பொசிஷனில். அன்அஃபிஷியல் ஓட் லிஸ்ட் டாப் 3 இருக்காங்க. 1 vs 2 நோ இருக்கே ப்ரோ. இல்லை ப்ரோ, மேக்ஸிமம் கிமி தான் ப்ரோ வெளியே போகிறாங்க. சைட்லேயும் இல்லை சபரி. நானா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ தான் நிறைய பேர் வந்து பிரஜின் பிஆரான்னு கேட்டாங்க. நான் இப்போ வர சபரி ஃபேவரட் அப்படின்னு வேற சொல்லியிருக்கேன்னா உடனே இவங்க நீங்கள் சபரி பிஆர் தானே, நீங்கள் சபரி தம்பியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட் பாலாஜி. கேரம் கேமிங் 7433 கேமிங் வித் 2.021 பவர் பிஆர் டீம் இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ். இருக்கலாம், இருந்துகிட்டே இருக்கலாம், எல்லாமே ஃபேக்காக கூட இருக்கலாம். நம்ம பார்க்குறோம் இல்லையா டெய்லி ப்ரோமோவில் என்ன நடக்குது, டெய்லி அந்த 1 hour எபிசோடில் பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது இவ்வளோ தான். 24/7 பார்த்தோன்னா இவ்வளோ போகும் பாரு பண்ணுறது. என்ன சார் உங்கள் ஃப்ரெண்டை விக்ரம் அண்ட் சபரி சொல்லுங்கள். ஹாய். ஓகே. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட வீக்கெண்டில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். மேக்ஸிமம் கிமி போகிறது ஒரு மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷனாக தான் வந்து இருக்குது. ஓகே, கேமிங் வித் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பாரோட டீமோட பிஆர். ஓகே, எல்லாருமே பிஆர் வச்சு தான் ஜெயிக்கிறாங்க போல இருக்கே. அப்போது இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்டிங்களே, யார் பயங்கரமாக பிஆர் பண்ணி, யார் பயங்கரமாக செலவு பண்ணி, யார் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னராக இருப்பாங்க. அது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் கேட்ட ஆன்சரை நான் இங்கே சொல்லிட்டேன்னு வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம இதே மாதிரியே பிக் பாஸ் லைவில் வந்து சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் கமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் யார் வந்து இந்த வாரத்தில் வீட்டை விட்டு வெளியே போவான்னு நினைக்கிறீங்க, கிமி அவர்கள் போகிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரியே வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பிஜே கணேஷ் கோவிந்தன்.